ஹலோ ஹலோ, எப்படி இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரம்போட ஃபோல் பார்க்கலாம்னு வந்தால் பஸ்ஸில் தான் நான் வந்தேன். பஸ்ஸில் வந்தால் ரோட்டில் இறக்கிவிட்டோம். அங்கே லோக்கலில் கேட்டேன் எப்படி போகிறதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அந்த ரோட்டோரத்தில் இருக்குது ஒரு ஃபோல், அதுதான் ரம்போட ஃபோல். எனக்கு வடிவாக தெரியும் அதான் இருக்காது, கீழே எங்கேயும் போகிறதுக்கு வழி இருக்குதுன்னு சொல்லி தேடி பார்த்து ஒரு வழியை கண்டுபிடிச்சி எனக்கு வடிவாக தெரியும் வேறு பெரிய ஃபால்ஸ் இருக்குது, ரோட்டோரத்தில் இருக்கிறது இல்லைன்னு சொல்லி பிறகு 2-3 பேரை கேட்க ஒரு இடத்துல நான் கண்டேன். ஒரு ரோடு ஒன்று போகுது உள்ளுக்கு இறங்கி, அதில் செக்யூரிட்டி இருந்தாங்க. அவர்கிட்ட கேட்டேன் போகலாமா, எங்கே போகிறீங்கன்னு. அது ஃபால்ஸ் பார்க்க போகிறேன்னு சொல்லி இப்படியே போங்க. அப்போ இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது அங்கே தெரியுது எனக்கு, பின்னாடி பாருங்க உங்களுக்கு தெரியுதா தெரியாது, ஒரு ஃபால்ஸ் இருக்குது. நான் அப்புறம் காட்டுவேன், அதை பார்க்க தான் போகிறேன். நீங்கள் இன்றைக்கு என் சேனலுக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எனக்கு தெரியாது நான் அந்த வியூ எப்படி இருக்கும்னு சொல்லி கிட்ட எவ்வளோ தூரம் போயிடுமோ அவ்வளோ தூரம் போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். என்னோட இணைஞ்சிருங்க, வாங்க போவோம் ரம்போட ஃபால்ஸ் பார்க்க எப்படி இருக்குன்னு பார்க்க. நானும் இப்போ தான் பார்க்க போகிறேன், நீங்களும் என்னோட சேர்ந்து பார்க்கலாம். லெட்ஸ் கோ. வாவ், நம்ப மாட்டீங்க, உங்களுக்கு அந்த கேட்டால் உள்ளுக்கு வந்தால் இதில் ஒரு ஹோட்டல் இருக்குது, ரம்போட ஃபால்ஸ் ஹோட்டல் இருக்குன்னு சொல்லி அவங்க ஃபுல்லாக வழியை மறித்து பில்டிங் கட்டியிருக்காங்க. இந்த ஃபால்ஸுக்கு வரதாருங்க அவங்கள தாண்டி தான் வரணும். அவங்க அதுக்குள்ளால் வாரத்துக்கு 200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பரவாயில்ல, சார்ஜ் பண்ணி வந்தாலும் நம்புங்க எப்படி இருக்குது. இந்த வழி அதுவும் ஹோட்டல் பாதையை மறைச்சி ஹோட்டல் கட்டியிருக்கிறாங்க. அதுக்கு கீழே வரணும்னு சொன்னால் அவங்களோட ஹோட்டலுக்குள்ளால் தான் வரணும். அதுக்கு அவங்க 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்படி தான் இருக்குது வழி. சென்ட் கிளேர்ஸ் ஃபால்ஸ் இருக்குது. சென்ட் கிளேர்ஸ் ஃபால்ஸுக்கு இப்படி ஒரு வழி செய்து வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். இந்த சென்ட் கிளேர்ஸ் ஃபால் இதை விட வடிவான ஃபால், ஆனால் கிட்ட போய் பார்க்க முடியல. இன்னும் இதுக்கு கிட்ட போகிறதுக்கு அட்லீஸ்ட் இதையாவது செய்து வச்சுருக்காங்க. 200 ரூபா எடுத்தாலும் பரவாயில்லை, கீழே வாரத்துக்கு வழி செய்து வச்சுருக்காங்க. அது போகணும். அப்போ இவ்வளோ கிட்ட போகணும், நாளைக்கு அந்த கிட்டே போகணும். வாங்க போகணும். கிட்ட வர மனசில் ஒரு குதூகலம் பிறக்குது. அது என்னென்னு தெரியாது எனக்கு. இந்த மாதிரி இயற்கையான நீர்வீழ்ச்சிகள், மலைகள், இதெல்லாம் பார்க்குறீங்க, மனசில் ஒரு குதூகலம் வருது. அங்கே நாங்கள் இருந்துருவோமா, அங்கே தங்கிடுவோமா அப்படின்ற ஒரு நினைப்பு வரும் எனக்கு. இந்த மாதிரி நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் வர நேரம் என்னமோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷம், ஒரு எனர்ஜி, புதிய எனர்ஜி எங்கேருந்தோ வந்த மாதிரி, சின்ன பிள்ளை மாதிரி ஆடி துள்ளி கொதித்து ஆடலாம்னு நினைவு. அப்படி ஒரு எனர்ஜி வருது. நேற்று மாத்தளையிலேருந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சும்மா வந்த நீங்கள் இங்கே வந்தால் இதை பார்ப்போம். வந்து இதுதான் எங்கே போனாலும் ஒரு தடை இருக்குது.
கீழே போகணும். ஆனால் இதில் ஒரு ஆள் நிற்கிறாரு பார்த்தீங்கன்னா. சுவரெல்லாம் கூட்டி வச்சுருக்காங்க. இதில் ஆள் நிற்கிறாங்க. கீழே போக விடுறாங்க இல்லை. ஏன்னா அங்கே குழம்பு இருக்கும். குழம்பு சொன்னால் அந்த விரியன் பாம்பு இருக்கலாம். நேற்று முந்தா நாள் ஒரு தடவை கடிச்சு போட்டுதான் வேணாமன்றார். நானும் என்ன செய்வேன், எனக்கு சரியான ஆசை கிட்ட ஆனால் இந்த ஃபால்ஸ் ரிவ்யூவில் பார்த்தேன். அந்த பூலில் இருக்காங்க. அந்த பூலில் மக்கள் குளிச்சிருக்காங்க. இப்போ இவர் இதில் நிற்கிறாரு, விடுறாரு இல்லை. நான் என்ன செய்வேன், இவ்வளோ கிட்டையாவது வந்தோம். ஓகே நண்பர்களே, இப்படி தான் இருக்குது வியூ. கீழே போகவே வேணாம்னு சொல்கிறாங்க. கீழே போகவே விடுறாங்க இல்லை. என்னென்னு சொன்னால் இந்த 4 நாளைக்கு முதல் ஒரு வெள்ளைக்காரரை பாம்பு கடிச்சிருக்கு கீழே. பிறகு மற்றது நாங்கள் இப்போ இந்த ஹோட்டலுக்குள்ளால தான் போகணும். கீழே போனால் நாங்கள் சகதி, அட்டைப்பூச்சி இந்த மாதிரி தேவையில்லாத இதெல்லாம் முடிச்சு ஹோட்டலுக்குள்ளே கொண்டு போகிறோம்னு சொல்லி ஹோட்டலில் இந்த செக்யூரிட்டி போட்டிருக்குது. கீழே ஒரு அங்கே ஆக்களை விட வேணும்னு சொல்லி அப்போ வந்து ஆளை கேட்டேன். அவர் சொன்னார், இந்த ரிஸ்க் எடுத்து வேணுண்டா போ. ஆனால் நான் சொல்கிறேன், நீ போகாத. ஹோட்டலில் இப்போ நீ ஹோட்டலுக்கு போனால் பேசுவாங்க. ஹோட்டலை தாண்டி தான் போகணும். அப்போ அவங்க பேசுவாங்க, போகணும்னு சொல்லி நீங்கள் போகணும். அதனால நான் போகலை. ஆனால் எனக்கு சரியான விருப்பம் அங்கே போவேன். இந்த அதுலேயும் ஒரு பூல் இருக்குது. க்ளீன் போட்டு குளிக்கணும். போகணும்னு சொல்கிறாங்க. என்ன செய்யும்? நான் இதில் இருந்து வெளிக்கிற போகிறேன். இப்போ நீ எங்கே போகிறேன்னு தெரியாது. இன்னொரு இடத்துல போய் சந்திக்கிறேன். இப்போ Bambara Falls, goodbye சொல்லிட்டு கீழே போகும்.
ரம்பட ஃபால்ஸ் காட்டினா இப்போ சீதாமன் கோயில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கோயிலுக்கு உள்ளே எல்லாம் போய் படம் எடுக்க இயலாது. நான் என்னால் முடிஞ்ச அளவு சைடில் எல்லாம் போய் கவர் அப் பண்ணினேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இங்கேருந்து வெளிக்கிடுறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் குட் பை.